ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு லஞ்சு தான். தேங்காய் பால் சாதமும் எக் ஃப்ரையும். அதுக்கு நம்ம குக்கரை வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போது எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரியணும். பொரிஞ்சிட்ருக்கும்போது நம்ம பிரியாணி இலையை போட்டுடலாம். அதுவும் சேர்ந்து சோம்போடு நல்லா பொரியணும். ரெண்டு பொரிஞ்சிட்ருக்கும்போது நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் நான் ஒரு 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். கூடவே 2 பட்டை எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிய விடுங்க. கிராம்பு நல்லா பொரியுது பாருங்கள். நீங்கள் ஸ்டவ்வை மீடியம்லேயே வச்சு கூட இந்த பொரிச்சிக்கலாம். அதோட வெங்காயம் போட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். கூடவே 2 பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகாய் தேவையோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு மிளகாய் பொடி போட மாட்டோம், அதனால் நம்ம பச்சை மிளகாய் தான் போடுறோம். இது நல்லா வதங்கட்டும். நம்ம ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். ரைத்தாக்கு நான் இன்றைக்கி கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டு தயிரும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். உப்பு போட்டாச்சு. இதில் கொஞ்சம் நம்ம கட் பண்ண ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியனும் கேரட்டும் போட்டு ரைத்தா பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். வெறும் ஆனியன் மட்டும் போடலாம், இல்லை வெறும் கேரட் மட்டும் போடுறத விட நம்ம ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரெடி ஆகிடுச்சு ஆனியன் ரைத்தா. நம்ம இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். அதில் நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு வாசனை போடணுன்னா நம்ம அந்த வெங்காயத்தோடு ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்குனா தான் போகும் பாருங்கள். நல்லா அடுப்பை கம்மியாக வச்சுட்டு வதக்குங்க. அதோடு நம்ம தக்காளி, நறுக்கின தக்காளி, புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நம்ம ரொம்ப வதக்கிடக்கூடாது. நம்ம ஒரு 50% தான் தக்காளியை வதக்கணும். அப்போ தான் தேங்காய் பால் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். கூடவே மல்லிப்பொடி, கொத்தமல்லி பொடி, நம்ம ஏன்னா மிளகாய் பொடி போட மாட்டோம், மல்லிப்பொடி மட்டும்தான் போட போகிறோம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடியெலாம் போடக்கூடாது தேங்காய் பால் சாதத்துக்கு. காரத்துக்கு பச்சை மிளகா போட்டனால இதெல்லாம் போட தேவை. கூடவே உப்பு போட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இப்போது நம்ம தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். நம்ம 6 கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ரைஸுக்கு வாட்டரோட மெஷர்மெண்ட்டு டபுள் மாதிரியோ அதே மாதிரி தான் தேங்காய் பால் சாதத்துக்கும். எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை. அதுக்குள்ளே நம்ம ரைஸ் எடுத்து போடலாம். ரைஸ் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். எடுத்து போட்டிங்கன்னா சாதம் நல்லா கரெக்டாக வெந்துடும். வச்சுட்டு நீங்கள் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விடுங்க. கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம முட்டை வறுத்துக்கலாம். எக் ஃப்ரைக்கு நான் முட்டையை நல்லா தோல் உரிச்சுக்கிறேன். உரிச்சிட்டு அதை நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாய் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. எக்கு நீங்கள் நார்மலாக ஃப்ரை பண்ணுறத விட இப்படி ஃப்ரை பண்ணி தோசை டவாவில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நம்ம இப்படி டைரெக்டாகவும் ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிட்லாம். இல்லை இதோட நம்ம வெங்காயம், தக்காளி, மசாலா பண்ணி இந்த ஃப்ரை ரோஸ்ட் பண்ண எக்கத்துக்கு அதோட போட்டு பண்ணிட்டு செஞ்சாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், எக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. கூடவே தக்காளி ரசம் பண்ணியிருக்கேன். நம்ம சாதமும் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் சாதம் இங்கே பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்காய் பால் சாதம் ரெடி. ஒயிட் ரைஸும் வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸு, ரசம், தேங்காய் பால் சாதம், ஆனியன் ரைத்தா, எக்கு. இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நல்லாயிருக்கும். நம்ம வந்து வெறும் தேங்காய் பால் சாதம் மட்டும் சாப்பிட்டா நமக்கு ஒரு அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டொமக் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். கூடவே நீங்கள் வந்து இந்த மிளகு தக்காளி போட்ட ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். டைஜஸ்ட் ஆகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.